டாப்பிக்லேருந்து என்னென்ன 1 மார்க்ஸ் வரும், கொஷின் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நான் கலெக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இதில் நடத்தின வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸு, புக் இன்சைடு கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்த டாபிக் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Let us see an example to check whether the entered number is even or odd. அதாவது நம்ம டைப் பண்ணுற நம்பர் ரன் டைமில் நம்ம டைப் பண்ணுற நம்பரு ஈவனா ஆடா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஈவனாக இருந்தால் ஈவன், ஆடாக இருந்தால் ஆட் அப்படின்னு ரிசல்ட் காமிக்கணும். இப்போது இங்கே ஒரு அல்காரிதம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது ப்ரோக்ராம் கிடையாது, அல்காரிதம் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்பர் வந்து ஈவனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் வரணும், இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்ட்ரோல் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதுதான் வந்து ரெக்கர்சிவ்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து கம்பைலர் இங்கே வராங்க. தென் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போது ஈவன் அப்படிங்கிற நேமை ஈவன்கிற ஃபங்க்ஷனை பார்க்குறாங்க. ஸோ ஈவன்கிற ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போகுது. மறுபடியும் ஈவன்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் பார்க்கும்போது ஆட் வருது. தென் ஈவன் அப்படிங்கும்போது ரிட்டர்ன் இதுக்குள்ளே ரொட்டீனாக இதோட ப்ராசஸ் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் மாடல். இது வந்து நம்ம C++ ப்ரோக்ராமை இந்த அல்காரிதம் வச்சு C++ ப்ரோக்ராமில் எழுதி அதை வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணுற நம்பர் ஆடா ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு C++ல ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஏன் நம்ம C++ல பார்க்குறோன்னா 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், அதோடைய ப்ராசஸ், அதோடைய பிளாக்கு. இந்த ப்ராசஸில் முடிச்சதுக்கப்புறம் இதே ஃபங்க்ஷன் நேமே உள்ளே வரும். ஏன்னா நம்ம பார்க்குறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அதனால் இதே ஃபங்க்ஷன் நேமே உள்ளே யூஸ் பண்ணிவிட்டு இந்த நேமை பார்த்ததும் கம்பைலர் ஒரு ஃபங்க்ஷன் நேமு ப்ராக்கெட் பக்கத்தில் செமிகோலன் இருந்தாவே இந்த நேம் இருக்கிற இடத்துக்கு கம்பைலர் போவாங்க. ஸோ அப்போ மறுபடியும் ப்ராசஸ் நடக்கும். தென் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இப்படி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரொட்டீனாக இந்த ஒர்க் நடக்கும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரெக்கர்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ரெக்கர்சிவ் கேஸ். ஓகேங்களா? அப்போது இது திரும்ப திரும்ப இதோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். அதுதான் என்னன்னா மெயினில் நம்ம கொடுப்போம். ஸோ மெயின் போட்டுட்டு இதோடைய பிளாக்குள்ள திரும்ப இந்த ஃபங்க்ஷனில் தானே நம்ம ஸ்டாப் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் நேமு, தென் ஏதாவது சம்திங் வேல்யூ, ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறோம். ஸோ அந்த நேமை பார்த்ததும் ஃபஸ்ட்டு எப்போதுமே ப்ரோக்ராம் மெயின்ல இருந்து தான் ஒர்க் ஆகும். அப்போது இந்த நேமை பார்த்ததும் கம்பைலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேல்யூவை எடுத்துட்டு இந்த நேமுக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே இருக்க வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிட்டு இதோட ஒர்க்கு நடக்கும். இந்த வேல்யூவை வச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் இந்த ஒர்க்கு திரும்ப திரும்ப நடந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போது இந்த ஸ்டாப்பிங் வேல்யூ கொடுக்குற இந்த இடம் தான் என்ன நம்ம சொல்கிறோம், பேஸ் கேஸ்ன்னு சொல்கிறோம், அடிப்படையாக தேவைப்படக்கூடியது. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ப்ரீவியஸ் பாத்துக்கு போகிற மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு 2 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று பேஸ் கேஸ் இருக்கணும் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் ரெக்கர்சிவ் கேஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது அவுட்புட், இப்போது நம்ம C++ ப்ரோக்ராமில் ஆட் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் எப்படி வரணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் டைப் பண்ணுறேன் நம்பர், நான் ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். இந்த நம்பர் வந்து ஆடாக இருக்கனால ஆட் அப்படின்னு எனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கணும். இதுதான் என்னுடைய அவுட்புட். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டை பிளான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் டைப் பண்ணுற நம்பரை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு சிஇன் வேணும், சிஇன் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி வாங்கிக்கணும், வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கான வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். தென் இது வந்து ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு 2 ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும். ஈவன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், தென் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், ஈவனா ஆடா அப்படிங்கிற ரிசல்ட்டை நான் ஸ்க்ரீனில் காமிப்பேன்.
3 அப்படிங்கிறது ஸ்டாப்பிங் வேல்யூ. இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை வச்சு தான் ஒரு குறிப்பிட்ட டைம் அது ஒர்க் நடந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். தென் எக்ஸுங்கிற வேரியபிள் தேவைப்படுது இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த விஷயம்லாம் நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் இப்போ நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், தென் அதோடைய பிளாக்கு, தென் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், தென் இதோடைய பிளாக், தென் மெயின் ஒரு ஃபங்க்ஷன், இதோடைய பிளாக்கு. இப்போ நான் ஒரு வேல்யூ டைப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வேல்யூ வாங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு. தென் இன்ட்டு எக்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது சிஇன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ நான் டைப் பண்ணுற வேல்யூவை எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். தென் சி அவுட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஈவன்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும், நான் டைப் பண்ண வேல்யூவை எக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, அதை பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணி அதோடைய ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு ட்ரூ கிடைச்சதுன்னா, அதாவது 1 ரிசல்ட்டாக கிடைச்சதுன்னா ஈவன் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காமிக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே இந்த இடத்துல எனக்கு இப்போ ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஆகி ரிசல்ட் 0ன்னு வந்ததுன்னா எனக்கு ஆட் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் காமிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஈவன்கிற ஃபங்க்ஷனில் நான் டைப் பண்ணுற வேல்யூ இங்கேருந்து ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த நேமை பார்த்ததும் கடைசியாக செமிகோலன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கம்பைலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேம் இருக்க இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்போ போகும்போது இந்த இடத்துல இந்த வேல்யூவை நான் இந்த வேரியபிள் கொடுக்குற வேல்யூவை வாங்கிக்கிறதுக்கு இங்கே ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் n அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதோடைய கண்டிஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி எழுதிக்குவோம். ஸோ இப்போ n அந்த நம்பர் வந்து ஈவன்னா நம்மளுக்கு தெரியும் 0ல் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ 0 இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்பர் வந்து 0வாக இருக்கலாம். தென் ஆர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து புக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க n-1. ஓகேங்களா? தென் இந்த கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூவாக, இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருந்தால் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். ஆர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாவே நம்மளுக்கு என்ன வரும், 1 ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் எனக்கு ஒன்று கூட கரெக்டாக இல்லை, ட்ரூவாக இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸாக வருதுன்னா எனக்கு என்ன பண்ணும், 0வை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஆட் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு அதே வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன் இன்ட்டு n. தென் இஃப் கண்டிஷனுக்குள்ளே எனக்கு ஆட் நம்பர் வந்து 0ல் இருக்கக்கூடாது, 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 0வாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக n நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். தென் ஈவன் ஃபங்க்ஷனை இங்கேருந்து நான் கால் பண்ணுறேன், ஈவன் n-1. ஸோ இப்படி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஈவன் மறுபடியும் இங்கேருந்து வந்துட்டு ஈவனுக்கு மேலே போகும். ஸோ அதுதான் நம்ம ரெக்கர்சிவ், இந்த இடத்துல ரெக்கர்சிவ் நடக்குது. ஓகேங்களா? தென் இந்த கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரிசல்ட் வராது. ரிசல்ட் வந்து 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலுமே 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அவுட்புட் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பர் நான் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட் அப்படின்னு ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மெயினில் நான் 3 டைப் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் கேட்கும் இல்லையா, 3 டைப் பண்ணுறேன், எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. தென் 3 அப்படிங்கிற வேல்யூ இங்கே அப்ளை ஆகுது. இப்போ இங்கே ஈவன் அப்படிங்கிற நேமை பார்த்ததும் கம்பைலர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்லேருந்து ஈவன் இருக்க ஃபங்க்ஷன் நேம் இருக்க இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு இங்கே ஈவன் ஃபங்க்ஷன் இங்கே மேலே இருக்கு இல்லையா, ஸோ இப்போ கீழே இருந்து மெயின்லேருந்து இங்கே மேலே வருவாங்க, ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. வந்ததும் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, எக்ஸில் இருக்கக்கூடிய 3ங்கிற நம்பரை n-க்கு இங்கே அப்ளை பண்ணுவாங்க. தென் இப்போ இந்த கண்டிஷனில் n வந்து 0க்கு ஈக்குவலா அப்படின்னா கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. தென் ஆர் இருக்கனால அடுத்த கண்டிஷனுக்கு வரும். வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஆட், இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு.
இந்த இடத்துல n மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஆடுக்கு வந்து 2ங்கிற மதிப்பு இங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது, 2ங்கிற நம்பர். அப்போ என்னோட வேல்யூ இப்போ என்ன, ஃபஸ்ட்டு 2. தென் 2ங்கிறது 0க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. தென் அண்டு கொடுத்துருக்காங்க. தென் ஈவன் அப்படிங்கிற நேமை பார்த்ததும் இந்த இடத்துல ஈவன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போது 2 மைனஸ் 1 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்கேருந்து பாஸ் ஆகும். அப்போ ஈவன் ஆஃப் 1 அப்படிங்கிறது ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். போயிட்டு இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல என்னோட மதிப்பு 1ன்னு மாறி இருக்கும். தென் மறுபடியும் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸு. இந்த இடத்துல அடுத்தது ஆர் கொடுத்துருக்கனால அடுத்தது வரும் ஆடுங்கிற ஃபங்க்ஷனு. தென் 1 மைனஸ் 1, என்னோட மதிப்பு இப்போ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஆட் ஆஃப் 0 அப்படிங்கிற வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே 0 அப்படிங்கிற வேல்யூ இங்கே பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல 0 ஈக்குவல் டு 0 தான் போடணும். இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு இருக்கணுங்கிறாங்க. அப்போ இந்த கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறனால அடுத்ததுக்கு வராது, அடுத்த ஸ்டெப்புக்கு வராது. என்ன பண்ணும், 0வை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஒர்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிட்டர்ன் கால் நடக்குது இல்லையா, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இதே ப்ரோக்ராமில் 3 தடவை நம்மளோட கால் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், தென் ஈவன்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும், தென் அதுலேருந்து மறுபடியும் ஆடு கால் ஆகும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் கால் நடக்கும். ஏன்னா நம்ம 3 கொடுத்துருக்கோம் இல்லையா வேல்யூ. ஸோ 3 கொடுத்துருக்கனால 3 டைம்ஸ் இதோட ஒர்க் நடக்கும். ஸோ எப்படி திரும்ப திரும்ப ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் கால் நடக்குது, எப்படி இந்த ரிசல்ட் ஆட் அப்படின்னு வந்ததுங்கிறத நான் இங்கே 1 by 1 எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அதே ஃபங்க்ஷனே திரும்ப எழுதியிருக்கேன். ஈவன் ஒரு தடவை எழுதியிருக்கேன், தென் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், தென் அடுத்தது ஈவன். ஸோ திரும்ப கால் நடக்கிறதுனால நான் திரும்ப எழுதியிருக்கேன். அப்போ தான் ரிசல்ட் நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபஸ்ட்டு n-க்கு அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது n வந்து 0க்கு ஈக்குவலா அப்படின்னா கிடையாது. இப்போது இங்கே ஆர் இருந்தால் ஆர் எப்போதுமே ப்ளஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தென் இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு, ஆட் ஆஃப் n மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இந்த இடத்துல 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. தென் என்னோட மதிப்பு இப்போ 2 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். எந்த மதிப்போட 2 அப்படிங்கிற மதிப்பு இங்கே n-க்கு பாஸ் பண்ணும். தென் இப்போ n வந்து 0 கிடையாது. ஸோ என்ன பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூ. அண்டு அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஒர்க் ஆகும். அண்டுங்கிறது என்ன பண்ணும், மல்டிப்ளிகேஷன் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். தென் இந்த இடத்துல ஈவன் ஆஃப் n மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்னோட மதிப்பு இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது 1 அப்படிங்கிறது இந்த ஈவன்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். தென் ஈவன்கிற ஃபங்க்ஷனை திரும்ப நான் கீழே எழுதியிருக்கேன், அதே ஃபங்க்ஷன் கீழே புரியறதுக்காக எழுதியிருக்கேன். தென் இந்த வேல்யூ வந்துட்டு 1 அப்படிங்கிறது இங்கே அப்ளை பண்ணுது. ஸோ 1 வந்து ஈக்குவல் 0 கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ ஆர் இருக்கனால அடுத்த கண்டிஷனுக்கு போகும். ஓகேங்களா? ஆர் இருந்தாவே என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் இங்கே தப்பாக இருந்தாலும் நெக்ஸ்ட் கண்டிஷன் போய் பார்ப்போம். சப்போஸ் அண்டு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு தப்பாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகாது. ஓகேங்களா? ஏன்னா ஆர்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும், நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே தப்பு வந்துருச்சுன்னா அண்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. ஸோ இப்போ இது ஆறுங்கிறதுனால என்னோட மதிப்பு இங்கே 1 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஆடுங்கிற ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் ஆகுது. ஆனால் என்னோட மதிப்பு என்னன்னு பாஸ் பண்ணுது, 0 அப்படின்னு பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 0ன்னு பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து 0 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கிடையாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். 0 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கனால இங்கே அண்டு ஆப்ரேட்டர் இருக்கனால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. நம்மளுக்கு என்ன பண்ணும், இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 0வை ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கனால 0வை ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு எங்கேருந்து வந்துச்சு நம்மளுக்கு, இங்கே இதுக்கு ப்ரீவியஸாக இருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் தானே இந்த வேல்யூ அனுப்புனாங்க, யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், 0ங்கிற வேல்யூவை இங்கேருந்து இங்கே கால் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது இந்த இடத்துல ஓவரால் இதோடைய வேல்யூ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா
ஓவரால் இதோட மதிப்பு 0ன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஃபைனலாக 0 ரிட்டர்ன் ஆயிருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு, இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு அப்படிங்கும் போது நம்மளுக்கு 0 ரிட்டர்ன் ஆகும். யாருக்கு ரிட்டர்ன் ஆகும்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஓவரால் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், 0 அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருக்க ஃபங்க்ஷன் இவங்க தானே அனுப்புனாங்க நம்மளுக்கு வேல்யூவை, யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இந்த 0 அப்படிங்கிற வேல்யூ இங்கேருந்து எங்கேருந்து கால் பண்ணாங்க, எங்கேருந்து வேல்யூ அனுப்புனாங்களோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போது இப்போ இந்த ஓவரால் இதோடைய வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு 0, இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே வந்து ட்ரூவாக இருக்குது, இங்கே ஃபால்ஸாக இருக்குது. ஏதா ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்னா எப்படி ஒர்க் ஆகும், 1 × 0வும் 0 தான். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸுங்கிறதுனால 0 இங்கே ரிட்டர்ன் ஆகுது. இப்போது இது யாருக்கு ரிட்டர்ன் ஆகும், எங்கேருந்து இது கால் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து தானே, ஆடுங்கிற ஃபங்க்ஷன் தானே கால் பண்ணி இந்த வேல்யூ 2ன்னு இவங்க தானே அனுப்புனாங்க. அப்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போது இந்த இடத்துல கிடைச்ச ரிசல்ட் என்ன, நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. அப்போது இங்கே ஆல்ரெடி இந்த கண்டிஷன் வந்து என்னது ஃபால்ஸாக இருந்தது, இந்த கண்டிஷன் ஆல்ரெடி ஃபால்ஸாக இருந்தது. இப்போ கிடைச்ச ரிசல்ட்டும் 0. ஸோ என்ன பண்ணோம், 0 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3ங்கிற வேல்யூ அனுப்புனது யார், ஸ்டார்டிங்கில் மெயின்லேருந்து தானே அனுப்புனாங்க. மெயின்லேருந்து தானே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஈவன்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அனுப்பியிருந்தோம். எக்ஸுங்கிற வேல்யூ மூலமாக 3 இங்கே ஸ்டோர் ஆயிருந்தது. ஸோ அப்போது இந்த வேல்யூ மெயினுக்கு போகும். அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஈவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டா 0 கிடைச்சிருக்கு. தட் இஸ் ஃபால்ஸ்னு அர்த்தம். 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸு. அப்போ இது ஃபால்ஸாக இருக்கனால இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து இஃப் எல்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஃப் எல்ஸுக்கு பதிலாக டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 0வாக இருக்கனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால் எங்கே வரும், இந்த ஆடுக்கு வரும். அப்போது இங்கே சி அவுட் இருக்கனால ஆடுங்கிற வேல்யூ ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அவுட்புட்டாக தெரியும். வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ணணும். இன்ட்டு ஃபங்க்ஷன் நேமு தென் செமிகோலன். அதே மாதிரி 2 ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த டிக்ளரேஷன் தான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அல்காரிதமோட ஒர்க்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ், அதாவது ஃபங்க்ஷனில் வரக்கூடிய டேட்டா டைப்ஸு பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்புட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இதோட டேட்டா டைப்பு. தென் ஒய் அப்படிங்கிறது அவுட்புட் வேரியபிள். ஸோ ஒய்ங்கிறது அதோட டேட்டா டைப். தென் x1 x2 அப்படிங்கிறது இன்புட் டேட்டா டைப்ஸு. தென் அவுட்புட் வந்து ஒயில் கிடைக்கிது, ஒய்ங்கிறது அவுட்புட் டேட்டா டைப்பு. தென் x1லேருந்து xn வரைக்கும் இன்புட் டேட்டா டைப்ஸு. தென் ஒய்ங்கிறது அவுட்புட் டேட்டா டைப்பு. ஸோ இதை தான் வந்து கீழே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நோட் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன்ஸ், தேர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா ஃபங்க்ஷனுமே எழுதுறதுக்கு முன்னாடி அது என்ன டேட்டா டைப்பில் அதோட ரிசல்ட் வரணும், அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும், என்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக எழுதி வச்சுக்கணும். அதுதான் இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் இடையில இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டெஃபினிஷன்ஸை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.